இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டே ஆயில் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு ஹேர் டே ஆயிலை ஒரு சூப்பரான பூவை வச்சு பண்ண போகிறோம். இந்த பூ வேறு எதுவும் இல்லைங்க, இந்த நித்திய கல்யாணி பூ. நித்திய கல்யாணி பூ நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இது மார்க்கெட்டில் நிறையவே சேல்ஸ் ஆகிக்கிட்டுருக்கு. இதோட பலன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பூ வந்து நம்ம ஈஸியாக ரோடோரத்துலலாம் கிடைக்கும். பார்க்கும்போது பறித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு. இந்த ஹேர் டே ஆயிலை இரும்பு கடாயில் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நம்ம பூவை மட்டும் பறித்து இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, நீங்கள் தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், விளக்கெண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி முடியை நல்லா கருன்னு மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கருவேப்பிலையை சும்மாவே சாப்பிடலாங்க, அது நம்மளுடைய முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பவுடர் பண்ணி சாப்பாட்டில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா துளசி. நிறைய பேர்த்துக்கு ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணால், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலே தலைவலிக்குது, சளி பிடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கொஞ்சமாக துளசியை வந்து இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடியில் இருக்கிற காய்ங்க, மருதாணி காய். அந்த மருதாணி காய்க்குள்ளார பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது தெரியும் பாருங்கள். இந்த விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய ஹேருக்கு. ஹேர் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த விதை வந்து ரொம்பவே வந்து நல்லதுங்க. இந்த விதையை வந்து ஆன்லைனில் நிறைய ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. இப்போ நம்மளுக்கு எப்போயாவது இந்த மாதிரி காய் கிடச்சிச்சின்னா வாங்கி நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான் விதை. அந்த விதையை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நரைமுடிகளை கருப்பாக்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு ஹேர் டே ஆயில் போதுங்க நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும், அதாவது நரைமுடி பிரச்சனைக்கும். ஹேர் ரொம்ப வந்து கொட்டுது, கொத்து கொத்தாக கொட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வழுக்கைகள் இருக்கும். அந்த வழுக்கையை கூட இந்த நித்திய கல்யாணி பூ வந்து சரி பண்ணிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பூ அப்படின்றத சொல்லலாம். அதோடு இன்னும் சில பொருட்களும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்கும். ஓகேவா? இப்போ சிம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணணும்னு கூட இல்லைங்க. வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ரிசல்ட்டு கண்கூட பார்ப்பீங்கங்க. அதேமாதிரி ஒரு 5 மாதம் 6 மாதம் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் ஃபால் நிற்கலை, முடி வளரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸ்டவ்வோட ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பொருட்களோட எசன்ஸ் எல்லாமே கிராஜுவலாக இந்த ஆயிலில் இறங்கி உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். நீங்கள் சிம்மில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அந்த பொருட்கள்லாம் சீக்கிரமே கருகிரும் பார்த்திங்களா. அப்போ அதோட எசன்ஸ் வந்து இந்த ஆயிலில் இறங்காமல் போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பொறுமையாக வந்து நான் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு, ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த கருஞ்சீரக பொடியை நம்ம இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்த்துடலாம். ஹேர் டே ஆயிலுக்கு இந்த கருஞ்சீரக பொடி வந்து இன்னுமே அதிக பலனை கொடுக்குங்க நம்மளுடைய முடிக்கு. இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு, ஆயில் வர வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணி டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு அந்த பொருட்கள்லாம் நல்லா மொறுன்னு வெந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா கருமையாக கிடச்சிருக்கு. நல்லா திக்காக
பல்காக கிடச்சிருக்கு ஹேர் டை ஆயில். இப்போது இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் பல்காக செய்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு இதில் வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டிலில். இல்லைன்னா நீங்கள் வடிகட்டியும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே வைக்கும்போது இன்னுமே அந்த பொருட்களோட எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயிலே இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தி பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து வடிகட்டி காமிக்கிறேன். ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் நல்லா கருன்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதையும் பார்த்துடணும் இல்லையா? இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணுறது நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை காலையில் எந்திரிச்சு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஹேரை வந்து நல்லா மைல்டு ஷாம்பு போட்டு அலசிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. வாரத்தில் 2 வாட்டி பண்ணுங்கள். இல்லை ரெகுலராக ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரெகுலராகவே நீங்கள் ஆயில் வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள் எவ்வளவு கருமையாக நம்மளுக்கு ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் டை ஆயில்லாம் நம்ம மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே அதிக விலைக்கு விற்கிறாங்கங்க. நம்ம வீட்டில் கிடைக்கிற பக்கத்தில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 6 மாதமாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆயில் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.